இந்த நிகழ்வை பொங்கல் விழா என்ற ஒரு சிறப்போடு இங்கே நடத்தலாம் என்று தீர்மானித்து அந்த நிகழ்வு இப்பொழுது தொடங்க இருக்கிறது. ஞானம் இலக்கிய இயக்கத்தை பற்றி ஒரு சிறிய செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 2017 தொடங்கி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு சொந்தமாக ஒரு கட்டடம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நம்முடைய அமைப்பிலே ஆயுள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் கட்டட குழுவுக்கு நிதி வழங்க வேண்டும் என்ற ஆவல் இருப்பவர்கள் நாம் அனைவரும் ஒன்று கூடிதான் இந்த கட்டட வேலையை தொடங்க வேண்டும். கட்டிடத்திற்கு முதலாக நாம் ஒரு இடத்தை வாங்குவதற்காக பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம பகுதியிலேயே அந்த இடம் நமக்கு அமைந்து விட்டால் நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக நடத்தலாம் என்ற ஒரு எண்ணமும் எங்கள் உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே ஆண்டுதோறும் ஒரு நூல் வெளியிடுகிறோம். அனைத்து கவிஞர்கள் ஒரு 60-70 கவிஞர்களை அரவணைத்து அந்த கவிஞரிடம் கவிதையை வாங்கி அதை ஒரு நூலாக தயாரித்து எவ்வித கட்டணமும் இல்லாமல் பாரதிதாசன் பிறந்தநாள் என்று அந்த நூலை வெளியிட்டு வருகிறோம். இப்போது வருடத்திற்கு எங்களுக்கு 3 நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான நிகழ்ச்சி. அதில் ஒன்று தமிழர் திருநாள், நூல் வெளியீட்டு விழா, அதன் பிறகு வேணில் விழா. நான் அறிந்த வரையில் வேணில் விழா என்ற ஒன்று சிலப்பதிகாரத்து காலத்தில் நடைபெற்றது. அதன் பிறகு தமிழர்கள் அதை கொண்டாடுவதை குறைத்துக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றளவும் தஞ்சை மாநகரில், தஞ்சை மாவட்டத்திலே அந்த காவிரி கரையோரம் அந்த இந்திர விழா என்று சொல்லக்கூடிய விழா இன்றும் தஞ்சை மாவட்டத்துக்காரர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் நதிகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அந்த மாவட்டத்துக்காரர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊர் திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அந்த விழா நடக்கும். மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் அந்த விழா நடக்கும். இப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்று தஞ்சை மாவட்டத்துக்காரர்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. அதை முன்னெடுப்பதற்காகத்தான் நாம் வேணில் விழா கொண்டாடுகிறோம். அந்த கோடை காலத்தில் வேணில் விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 3 நிகழ்வுகளும் உங்கள் ஆதரவோடு, அரவணைப்போடு, நிதியோடு, பொருள் நிதியோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் சிறப்பாக நடத்தலாம். உங்கள் ஆதரவும் அன்பும் பெருகி அதை நாங்கள் நினைப்பதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா, தலைமை தாங்க வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா தமிழ் தொண்டர் ஆவே செலிபிரிட்டியார் அவர்களை வருக என ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்த முன்னிலை வகிப்பதற்கும் மாதம் நமக்கு இந்த இடத்தை எவ்வித கட்டணமும் பெறாமல் தமிழ் வளர வேண்டும், இந்த இலக்கிய இயக்கங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தையோடு நமக்கு இந்த இடத்தை மாதம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா லயன் பி புதுக்கன் அவர்களை
உங்கள் சார்பாகவும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து இந்த ஞானம் இலக்கிய இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் 2 பேருக்கு முதலில் ஏற்பட்டது. 2017 ஐயா ஆவே செல்லப்பிரெட்டியார் அவர்களுக்கும் தலைவர் முகிலை ராசபாண்டியன் அவர்களுக்கும் ஒரு இயக்கத்தை தொடங்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்ட பொழுது அதுல என்னையும் இணைத்து ஒரு செயலர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஐயா தலைவர் முகிலை ராசபாண்டியன் அவர்களை பற்றி அனைவரும் தெரிந்த செய்திதான். ஐயா அவர்கள் இன்று வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு 6 மணிக்கு வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து முன்னிலை வைப்பதற்காக வருகின்றிருக்கக்கூடிய ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் வரல, வந்துடுவார். அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பொங்கல் விழாவிற்கு ஒரு கவியரங்கம் வைக்கலாம் என்று முடிவு செய்த பொழுது அந்த கவியரங்கத்திற்கு தலைப்பு தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த தலைப்பு பல அமைப்புகளில் வைப்பார்கள், நாங்களும் பல நேரங்களில் வைத்திருக்கிறோம். அந்த எதிர்மறை என்று சொல்லக்கூடிய தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத விட தை பிறக்கும் வழி பிறக்கும் என்று ஒரு நிகழ்கால சிந்தனை இருந்தால் நன்றாக இருக்கும். பிறந்தால் என்று ஒரு எதிர்காலத்தை கொண்டு வருவதை விட தமிழனுக்கு தமிழ் தை பிறக்கும், தமிழ் வழி பிறக்கும் என்று சொல்லலாம் என்ற ஒரு சிந்தனையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு கவியரங்கத்தை நடத்துகிறோம். அடுத்து இந்த சிறப்பான நிகழ்வில் ஒரு பட்டிமன்றம் வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் யோசித்த பொழுது அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு அருமையான தலைப்பு ஐயா செல்லப்பிரெட்டியார் அவர்கள் முகிலை நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசும்போது பலவித தலைப்புகளை நாங்கள் சிந்தித்தோம். முடிவாக தமிழர் திருநாள் கொண்டாடுவது, பொங்கல் விழா கொண்டாடுவது மரபை காப்பதற்காகவா மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காகவா? மரபை காப்பது என்பது வள்ளுவர் காலத்திலிருந்து நம்ம அவர்கிட்டதான் போனோம். ஐயா வள்ளுவன் போய் கேட்கணும். ஏன்னா அவரு தான் சொல்றாரு, உழவை பற்றியும் வேளாண்மையை பற்றியும் வள்ளுவர் தான் பேசுகிறார். அப்பொழுது உழவருக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கிறது. ஆகவேதான் இது தமிழர் திருநாள் என்று உழவுக்காக ஒரு திருவிழாவை ஏற்படுத்தியது தமிழர்கள் தான். ஆகவேதான் இந்த தமிழர் திருநாள் என்று இதை கொண்டாடுவது மரபை காப்பதற்காகவா அல்லது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகவா என்று ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். சரி, இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு நடுவர் வேண்டும், அது யாரை நியமிக்கலாம் என்று பார்த்த பொழுது தமிழ்துறை தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்ற எத்திராஜ் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்து சமீபத்தில் பணி நிறைவடைந்த பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்களை கேட்ட பொழுது வருகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அரங்க மல்லிகா வருவார்கள். அவர்கள்தான் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருந்து இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை நடத்தப் போகிறார்கள். இந்த அணியிலே பேசக்கூடியவர்கள் மரபை காப்பதற்காகவே அப்படின்ற ஒரு அணி. இந்த மரபை காப்பதற்காகவே இந்த அணியிலே பேசக்கூடியவர் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், உலக அளவிலே அறிஞர்களை பற்றி பேசக்கூடிய அருமை நண்பர் கவிஞர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் அணி தலைவராக இருந்து மரபை காப்பதற்காகவே என்ற தலைப்பை அவர் தொடங்கி வைக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து கூட நம்மளுடைய ஒத்துழைப்பை கொடுத்து
மிக சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஐயா சொர்க்கோ என்று ஒரு விருதை விரைவில் பெற இருக்கிறார். அந்த சொர்க்கோ மணிமாறன் அவர்கள் அந்த அணியிலே இரண்டாவதாக பேசுகிறார்கள். அதன் பிறகு நம்முடைய அணியிலே அந்த மரபை காப்பதற்கே இந்த அணியிலே நன்மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கக்கூடியவர், நல்லாசிரியர் விருது பெற்ற அருமை சகோதரி கவிஞர் முனைவர் மணிமேகலை அவர்கள் அந்த அணியிலே நிறைவு பேச்சாளராக பேச இருக்கிறார்கள். அடுத்து மகிழ்ந்து கொண்டாடுவதற்காகவே, சரி மகிழ்ந்து கொண்டாடுவதற்காகவே என்ற ஒரு அணியிலே விமான நிலையத்தில் மூன்றாவது பெரிய அதிகாரியாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வில்லிசை கலைஞர் மதிப்பிற்குரிய ஐயா கு காமராஜ் அவர்கள் இந்த அணியை தொடங்கி பேச இருக்கிறார்கள். அடுத்து கவிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அணியிலே பேச இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சாரதா வித்யா தியாகராயன் அவர்கள் இருக்கக்கூடிய சாரதா வித்யா பள்ளியினுடைய வித்யா மந்திர் வித்யாலயாவிலே பணியாற்றக்கூடிய தமிழ் முதுநிலை தமிழ் ஆசிரியை சகோதரிகளா சாந்தா அவர்கள் அந்த அணியிலே நிறைவு பேச்சாளராக பேச இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பட்டிமன்றம் முடிந்த பிறகு அனைவருக்கும் நன்றி உரை ஆற்றுவதற்காக நம்முடைய ஞானம் இலக்கிய இயக்கத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் கந்தசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், நடுவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று நன்றி உரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய ஐயா கந்தசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய சகோதரி ராதா ஞானசேகரன் அவர்கள் ஒரு ஆண்டு காலமாக இந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் தலைநகர் தமிழ்ச்சங்கத்திலே துணைத் தலைவராக இருக்கிறார்கள். 25ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. உலக சாதனை திருக்குறள் அறக்கட்டளை நிகழ்ச்சி. அனைவரும் அங்கே வரலாம். அந்த தலைநகர் தமிழ்ச்சங்கத்திலே துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராதா ஞானசேகரன் அவர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அழகு தமிழில் அனைவரையும் அருமையாக வரவேற்ற கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்களுக்கு ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். நிகழ்வின் அடுத்ததாக தலைமை உரை. இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அது ஒரு மிக சிறந்த அறிஞருடைய அல்லது ஆன்மீகவாதியினுடைய அல்லது ஒரு மெய்யியலாளருடைய பிறந்த நாள். அதாவது சுவாமி விவேகானந்தர் என்பவருடைய பிறந்த நாள். அவர் சொல்லுவார், ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டுமானால் விடாமுயற்சியும் மன உறுதியும் ஒருவரிடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே எந்த செயலை நாம் எடுத்துக்கொண்டாலும் விடாமுயற்சியோடும் மன உறுதியோடும் போராடி அந்த செயலை வெற்றியடைய செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த திங்கள் நிகழ்வு மிக மன மகிழ்வோடு நடைபெற தலைமை உரை ஆற்றுமாறு மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தமிழாசிரியர் வள்ளல் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வள்ளல் எங்களின் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பிரெட்டி ஐயா அவர்களை அனைவரின் கரவொலியோடும் பெருமகிழ்வோடும் அன்போடு அழைக்கின்றேன். தலைமை உரை ஆவே செல்லப்பிரெட்டி ஐயா அவர்கள்.
வாருங்கள் ஐயா. மட்டுமல்ல கவிஞர் பெருமக்கள். அதனால கவிஞர்கள் கூடுனாதான் கவிதை படிக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு தொடர்பு என்னன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தாம் ஏற்றுக்கொள்ளலாம், புதிய கருத்துக்கள் சொல்லவும் வருவார்கள். கற்க சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு யாதானும் நாடாமால் கூறாமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கல்விக்கு மட்டும் ஒரு வரையறை இல்லை, அடுத்த பிறவியிலும் தொடரக்கூடிய தன்மை நாம் இந்த பிறவியில் எடுக்கக்கூடிய கல்வி செல்வம் பயன்படும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து என்று வள்ளுவ நாயனார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால எழுமை அப்படின்னு சொல்லும் போது பலவேறு கருத்துகள் இருந்தாலும் நாம் எடுத்து 7 பிறவிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 7 ஒரு ராசியான நம்பர், வாரத்துக்கு நாள் 7. அந்த நிலையில் நம்ம எடுத்துக்கலாம். ஆக இந்த ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்டிடம் இருந்தால் அனைத்து மன்றங்களும் சேர்ந்து தங்களுடைய கவிதைகளை வாசிக்கலாம், நூல் வெளியீடு எழுப்பலாம். ஆக அந்த நிலையில தனி இடமாக இருந்தாலும் குருவி எலிக்கூடா இருந்தாலும் தனி கூடு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கிறோம், இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடம் அமைந்தவுடன் அதற்கு தொகை தேவை அப்படின்னு சொல்லும் போது இலக்கிய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை தந்திருக்கிறார்கள். தானாக உங்களால் இயன்றதை தருங்கள் என்றால் செயல்படுறதுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அந்த எண்ண உருவாகத்துக்கு தாங்கள் பெரும் உதவி செய்தீர்கள் என்று மிகவும் நம்பிக்கையுடன் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொடுக்கிறேன். யாவரும் தனிப்பட்ட ஆள் அல்ல, தனிமரம் தோப்பாகாது என்பது உண்மை. 10 பேர் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் கூட்டம் பேரு. ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர் என்பது புலமை பட்டத்துக்கு இல்ல, புலமை பெற்றவர்கள் தான் புலவர்கள். ஆக அனைவரும் ஒன்று கூடி நாம் இன்று கூடினோம், பிரிகிறோம் என்று சொல்றது. மறுபடியும் எப்பொழுதும் சந்திப்போம், உங்களை அதுவரை நினைத்திருப்போம் என்ற மனத்துடன் இருக்கக்கூடியது உள்ள பிரிதல் என்று பெயர். ஆக இந்த நிலையில நான் வெகு நேரம் பேசுவது தவறு என்று எனக்கே தெரிகிறது. அடுத்த நிகழ்வுக்கு இடம் கொடுத்து கவியரங்க தலைமை கவிஞர் இயல்பியல் மேல்நிலை இயல்பியல் முதுகலை பெற்றவர், பல்வேறு பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். வெளியே சொல்ல மாட்டேங்கிறார், அடக்கமா இருக்காரு. அவருடைய தலைமையில எந்த நிகழ்வா இருந்தாலும் நல்லா உரையாற்றுவார். நிறுத்தத்துக்கே இடமில்லாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெருந்தகை அவர்கள். இந்த கவியரங்கத்தை நடத்த பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கவியரங்கத்தில் 17 கவிஞர்கள் கவிதைகள் எழுதியுள்ளனர். 17 கவிஞர்களும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த நிகழ்ச்சி நடந்தால் 8 மணி அளவில் நாம் இங்கிருந்து விடை பெறுவோம் என்ற ஒரு உத்தரவாதத்துடன் நான் இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் வாழ்த்து. உங்களுக்கு ஐயா வாங்க, அரங்க தலைமை. இத்திங்கள் நிகழ்வுக்கு அழகானதொரு
தலைமை உரையை சுருக்கமாக ஆற்றி சென்ற எங்களுடைய தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பிரதி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வை அடுத்த ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். வாருங்கள் ஐயா. இன்றைய தினம் விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாள். முன்னமே சொல்வதை போல அவர் சொல்லுவார், கோழையும் முட்டாளுமே இது என் விதி என்பார். ஆற்றல் மிக்கவனோ என் விதியை நானே வகுப்பேன் என்று கூறுவார். அதனால் தனக்குத்தானே அமைத்துக் கொள்ளும் விதிகளை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல என்கின்ற அவருடைய வாய்மொழிகளை இங்கே நினைவு கூர்ந்து கவியரங்கத்தை சிறப்புடன் நடத்தி தருமாறு அரசு மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, கவியரங்கத்தை சுவைபட தாருங்கள் ஐயா. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்றவர்களை பற்றியெல்லாம் முதலிலேயே நம்முடைய செந்தமிழ் சித்தன் அவர்களும் ஐயா பெரியவர் ஆவே செல்லப்பிரட்டி அவர்களும் பேசிவிட்டார்கள். திரும்ப ஒரு முறை அத்தனை பேரையும் சொல்வதற்கு நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எனவே மேடையில் வீட்டிருக்கும் பெரியோர்களுக்கும் மேடையின் முன் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கவியரங்க தலைமை என்று போட்டு விட்டார்கள். நான் எப்படி இருக்கேன்னா, பாரத போர்ல இந்த இடத்துல ஒப்புமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க விரோதிகள் அல்ல, அந்த அர்ஜுனுடைய நிலையை சொல்லுகிறேன். பாரத போரில் நடக்கிறத முதல் நாள்ல ஒரு பக்கம் பாண்டவர்களும் இன்னொரு பக்கம் கௌரவர்களும் வந்து நிற்கும் போது அர்ஜுனன் தனக்கு முன்னால நிற்கின்ற படையிலே இருக்கின்றவர்களை எல்லாம் பார்க்கின்றான். அங்கு பீஷ்மர் இருக்கிறார், துரோணர் இருக்கிறார், இருவர் இருக்கிறார், இன்னும் உறவினர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் வல்லவர்கள், நல்லவர்கள், எல்லா திறமையும் பெற்றவர்கள். அவர்களுக்கு முன்னால் அர்ஜுனன் தன் கையிலே இருக்கின்ற வில்லை கீழே போட்டு விட்டிருக்கிறான். அந்த அர்ஜுனுடைய நிலைதான் என்னுடைய நிலை. இப்போது உங்கள் முன்னால் உங்கள் அத்தனை கவிஞர்கள் அத்தனை பேரும் கவிதை புனைவதிலே வல்லவர்கள். உங்களுக்கு முன்னால் நான் ஒரு கவியரங்க தலைமையேற்று நிற்கிறேன் என்பதை நினைக்கும் போது ஒரு விதத்திலே மகிழ்ச்சியும், மற்றொரு பக்கத்திலே பதட்டமும், இன்னொரு பக்கத்திலே ஒரு விதமான கை நடுக்கமும் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே இந்த நேரத்திலே இதிலே சிறப்புரை என்று யாரையும் போடவில்லை. எனவே நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் இங்கே அமர்ந்திருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்களுடைய பாதையை பின்பற்றுகிறேன். சில விடயத்திலே முக்கியமாக அதிகமாக பேச மாட்டேன். பேசிய பேச்சுக்கள் விரிவாக இருந்தாலும் குறைவாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும் என்பதால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் குறிப்பாக 5 நிமிடங்கள் பேசிவிட்டு 5 மணித்துளிகள் பேசிவிட்டு நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு போகிறேன். இந்த மனித வாழ்க்கை இருக்கிறதே, இது பல பண்பாடுகள், பலவிதமான நாகரீகங்கள் என்று பலவிதத்தை சார்ந்து வாழ்கிறது. இந்த நாகரீக வரலாற்றிலே பல நாட்களும் நம்ம பார்க்கக்கூடியது பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. அதிலும் தமிழர்களுடைய உயிர்ப்பாய், உணர்வின் உறுதியாய் இன்று வரை நம் உணர்வோடு, உயிரோடு, உள்ளத்தோடு கலந்து இருக்கக்கூடியது தைப்பொங்கல் மட்டுமே என்பது நம் அனைவருக்குமே கூறாமல் விளங்கும். கேரளத்திலே வசிக்கின்றவர்களை கேட்டால் அங்கு இன மத வேறுபாடு இன்றி, ஜாதியை பற்றி கருதாமல் அத்துணை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை ஓணம் என்ற சிறப்பு பண்டிகை. அதே போல தமிழர்களுடைய நாம் இனமோ மதமோ ஜாதியோ எதை பற்றியும் கவலைப்படாமல்
அத்துணை பேரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரே பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. இந்த தைப்பொங்கல் பண்டிகையை முன்னதாகவே நாம் நாளை விடிந்தால் போகி அடுத்த நாள் பொங்கல், அதற்கு இன்றே நாம் வரையறுத்து முதல்ல ஒரு படி எடுத்து முன்னேறி செல்கின்றோம். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழண்டும் உழவே தலை என்று சொல்ல குறள். அது எந்த தொழில்கள் செய்தாலும், பல தொழில்கள் செய்தாலும் சுழன்றும் இந்த உலகத்திலே ஏற்படுத்தும் தொழிலை பின்பற்றினால்தான் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். அதை சுற்றித்தான் இந்த உலகம் அமைந்திருக்கிறது என்று கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். நாம் வாழ்கின்ற பகட்டான வாழ்க்கை, இங்கே இருக்கின்ற ரயில் வண்டிகள், ஆகாய விமானங்கள், போக்குவரத்து வசதிகள் அல்லது எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் ஒன்றும் வகைப்பட போவதில்லை. நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையிலே ஓடிக்கொண்டிருக்கும். உடைப்பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் கூட மரமுடியை தரித்துக் கொண்டு அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டார்கள் என்று பார்த்திருக்கிறோம். அப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டேதான் இருக்கும். இடம் இல்லை, யாருக்குமே இருக்கும் இடம் இல்லை என்று வந்தால் மரத்தடியிலே படுத்துக் கொள்வோம். குகைகளிலே வாழ்ந்து வந்தார்கள் மனிதர்கள். ஆனால் ஒன்று மட்டும் இல்லை என்றால் உயிர் உடலிலே ஒட்டி கொண்டிருக்காது ஒரு சில நாட்களை தவிர, அதுதான் உணவு. எனவே உணவின் சிறப்பினை பற்றி கூறுகின்ற ஒரே பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அதனால்தான் வள்ளுவரும் சொன்னார், எனவே உழவுதான் முக்கியம். வள்ளுவரும் சொன்ன காரணம் எல்லாம் சுழன்றும் ஏற்பினது உலகம் உழன்றும் உழவே தலை என்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி இருக்கிறாரே, அது அந்த காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதனை நான் இங்கே சொல்லப்படுகிறேன். அந்த மாதிரி விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய உயிரின் அடிப்படையாக இருக்கும் பயிர்களை அறுவடை செய்கின்ற நேரத்திலே இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலிட்டு வழிபட்டனர். காலப்போக்கில் அதை அனைத்து மக்களும் இருளை நீக்கும் ஒளியை வீசும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மனிதன் உணவுக்காக பல இடங்களிலே திரிந்து அலைந்து கொண்டிருந்த நிலை மாறி உணவுக்காக பல இடம் செல்லாமல் ஒரே இடத்திலே தங்கி தன்னுடைய உணவை தயாரித்துக் கொள்வதற்கு என்று ஆரம்பித்தானோ அதைத்தான் ஆதி விவசாயம் என்று சொல்கிறோம். அந்த ஆதி விவசாயத்தை முதல் முறையிலே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நம் இனம், தமிழ் இனம். இதற்கு மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. வேறு ஊர்களிலே போட்டு சென்றாலும், வேறு மாநிலங்களிலே சென்றாலும், வேறு நாடுகளிலே சென்றாலும் அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்வர் என்பதிலே எதிலும் ஐயமில்லை. அவ்வாறு வாழ்க்கை காரணத்தினால்தான் கழனி விளைத்து கதிரை பறித்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். பொதுப்பானையிலே பொங்கலிட்டு பொங்கல் படைத்து வழங்கினார்கள். மறுநிலத்திலே வாழ்ந்த மக்கள் தைப்பொங்கலை மிக மிக விமர்சையாக கொண்டாடினார்கள். இந்த நிலத்தின் அடையாளமாக திகழ்ந்த நெல்மணிகளை எல்லாம் கொண்டு கறந்த பாலினை சேர்த்து அதோடு கரும்பு சாறினையும் சேர்த்து நெல்லரி பறையில் செய்யும் சூரியனையும் மற்றும் மருதநில கடவுளான இந்திரனையும் வழிபட்டு வந்தார்கள். இது முற்கால சோழ காலத்தில் இந்திர விழாவாக பயன்பட்டது. இதன்படி இன்னும் சொல்ல போனால் புறநாட்டு பாடல் ஒன்று, ஊரா குதிரை கிழவ கூறுவேல் நரைநார் தொடுத்த வேங்கையின் கண்ணி வடிவேல் அன்பின் வில்லோர் பெருமை என்று புறநானூற்றில் கூறப்படுகின்ற இதுல சொல்லப்படுகிறதுனா முக்கியமா கரும்பு சாறு, அதுதான் இங்க முக்கியம். கரும்புச்சாறு தான் இப்ப பல வடிவம் எடுத்து இப்பொழுது வெள்ளமாக மாறி இருக்கிறது, கருப்பட்டியாக மாறி இருக்கிறது. எல்லாம் பனை வெள்ளம் அல்ல, கரும்புச்சாறு தான் வெள்ளமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது சர்க்கரையாகவும் மாறி இருக்கிறது. அது சொல்றாங்க எப்படின்னா, அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, நினைத்து பார்க்க, புதிதாக கறந்து நுரை எழும்பும் தீம்பாலில் பச்சரிசியை இட்டு அதோடு கரும்புச்சாறையும் சேர்த்து விறகாக எதை பயன்படுத்தினார்கள் தெரியுமா தமிழர்கள்? விறகாக இன்னைக்கு அதை பயன்படுத்த முடியாது, பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. எதை பயன்படுத்தினார்கள்? அந்த காலத்துல இருந்த வளமை எதை பயன்படுத்தினார்கள்? விறகாக சந்தனக்கட்டைகளை பயன்படுத்தி, சந்தனக்கட்டைகளை விறகாக கொண்டு அடுப்பெரித்து ஆக்கிய பொங்கலை
பலரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற வழக்கத்தை அழகான வழக்கத்தை உருவாக்கியவர்கள் நம் செந்தமிழ் நாட்டு செம்மக்கள். இத்தகைய பெருமைமிக்க மக்கள் போற்றி ஏற்பாடு செய்த நம்முடைய நிகழ்வினை இன்னும் பலவிதமான செயல்களிலே சொல்லலாம். உங்கள் முகத்தை பார்த்தால் என்னடா முடிக்க மாட்டாயா? நான் காலையிலேயே பல இடங்கள்ல பார்த்துட்டேன், ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். அதனால நானும் அதை அதிகமாக சொல்லவில்லை. எனவே வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி தைப்பொங்கலை கொண்டாடுவோம், மிகவும் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி நம் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை பொங்கல் வாழ்த்துக்களை கூறி கவியரங்கத்தை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். கவியரங்கம் ரொம்ப எளிதான தலைப்பு. சிலவங்கெல்லாம் போனா ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்துருவாங்க, சின்ன பிச்சுக்கணும். எனக்கு என்ன பொருள் தெரியலையே, வந்த வழியை பா, ஒரு தலைப்பு கொடுத்துறாங்க, வந்த வழியை பா, வந்த வழியை பார், சென்ற வழியை மற, இப்படி நம்ம பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிருவோம். இருக்கின்ற வழியை நினை, வந்த வழியை பார், சென்ற வழியை மற, இருக்கின்ற வழியை நினை, இப்படித்தான் நம்மளால எழுது. இப்படி சில தலைப்புகள் எல்லாம் புரியாத புதிர்களாக இருக்கு. நான் சொல்றேன், புரியாத புதிர் எப்படி கூட தலைப்பு கொடுத்துடலாம். ஆனால் இங்க ரொம்ப அருமையாக இன்றைக்கு நம்ம எல்லாரும் எளிதாக பாடுகின்ற வகையிலேயும் இனிமையாக சொல்லுகின்ற வகையிலேயும் மனதிற்கு உகந்த வகையிலே சொல்லுகின்ற வகையிலேயும் இன்று தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல்விளையும் தங்கமே தங்கம் என்று சொல்வது போல தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் போது, தை மாதம் பிறக்கும் போது புதிதாக பிறக்கும். எனவே புதிதாக பிறந்து வளர்ந்து வருகின்ற கவிஞர்களுக்கு முதலில் வாய்ப்பளிப்போம் என்று கூறி குழந்தை சந்திரிகாபதி அவர்களை கவிதை பாடுமாறு அன்போடு அழைக்கின்றேன். என் தமிழ் மண்ணுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள்: நிறைவுடைமை நீண்டாமை வேண்டும், பொறையுடைமை போற்றி ஒழுங்கப்படும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதும். யாகாவால் ஆயினும் நாக்காக்க, காவாக்கால் சோகாப்ப சொல்லெழுத்து பட்டு. தன்னை தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நன்றி, வணக்கம். அருமையாக குரலோடு ஆரம்பித்திருக்கிறது இன்றைய கவிதை. எனவே இந்த தைத்திங்களை நாம் வருடத்தின் ஆண்டின் முதல் நாளாக கொண்டாடுகிறோம். ஆகவே குழந்தை சந்திரிகாபதி அவர்கள் சொன்னது போல குரல் வழி நடப்பதற்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்திரிகாபதிக்கு நன்றி. அடுத்து சந்தனக்கட்டையிலே விறகெடுத்து அனல் ஏந்தினார்கள். அனலை உருவாக்குவதற்கு சந்தனக்கட்டையிலே பயன்படுத்தினார்கள் என்று சொன்னேன். அந்த சந்தனக்கட்டையிலே மகிழ்கின்ற உருவாகின்ற மனம் போல மனம் பரப்ப வருகின்றார், அனலேந்தி வருகின்றார். அனலேந்தி அவர்கள் கவிஞர் அனலேந்தி அவர்கள். ஹலோ, அனைவருக்கும் பணிவான வணக்கம். இருட்டின் மடியில் நிகழ்தட்டில், இருட்டின் மடியில் நிகழ்தட்டில் தினம் கவனப்பிடி சோறு
தேடும் வெறும் வாழ்க்கை காலம் மறையும் நேரம் இத்தையலில் நிகழுமா? இருட்டின் மடியில் நிழல் தட்டில் தினம் கவலப்பிடி சோறு தேடும் வெறும் வாழ்க்கை காலம் மறையும் நேரம் இத்தையில் நிகழுமா? கோடிக்கணக்கில் மக்களின் வறுமை சூழல்கள் கோடிக்கணக்கில் மக்களின் வறுமை சூழல்கள் நீடித்து விழிப்பின் உணர்வுகளை அடைக்கும் கருப்பு சிறைகளை உடைக்கும் கதிர்கள் தையில் ஒளிருமா? கோடிக்கணக்கில் மக்களின் வறுமை சூழல்கள் நீடித்து விழிப்பின் உணர்வுகளை அடைக்கும் கருப்பு சிறைகளை உடைக்கும் கதிர்கள் தையில் ஒளிருமா? மக்களின் நன்மை திட்டங்கள் கொழுத்த வயிறுகளின் இடியாப்பங்களாய் மாறி மயங்கிட மக்களின் நன்மை திட்டங்கள் கொழுத்த வயிறுகளின் இடியாப்பங்களாய் மாறி மயங்கி கிழ கவர்ச்சி வாக்குகளால் கதையடக்கும் இந்த ஜனநாயக அரசுகள் கவர்ச்சி வாக்குகளால் கதையடக்கும் இந்த ஜனநாயக அரசுகள் கவிழ்ந்து புது விடியல் கலப்பரப்பாய் எழுமா? சட்ட கழுதைகளின் பின்பக்க காலுதைகளில் முட்டி தலையுடைந்த நீதிகளின் காயம்பட்ட குதித்து தடிகள் இந்த விதையிலாவது நின்று விடுமா? காயம்பட்ட இறுதி துளிகள் குருதி துளிகள் இந்த தையிலாவது நின்று விடுமா? நம்பிக்கை விதைகளை மொத்தமாய் அரித்து தின்று நாசமாக்கும் நபும்சக கபாலி மனிதர்களின் கூட்டம் போலி மனிதர் கூட்டம் தேசம் முழுவதும் பரவிவரும் கொள்ளை நோய் காலம் ஓயும் ஒளிவேளை பிறந்திடுமா? இங்கே ஓயும் ஒளிவேளை பிறந்திடுமா? பிரச்சனைகளே பெருங்கடனாகி இருக்கிற தவிக்கும் இந்த தமிழ்நாட்டின் வெந்து போன இதயம் இந்த தையிலாவது மீண்டும் எழுமா? வினாக்களின் விடிவு பதில்கள் கணாக்களாகவே இருக்குமா? இன்னும் கணாக்களாகவே இருக்குமா? நடக்கும் நிகழ்வுகளாகுமா? நன்றி, வணக்கம். உள்ளத்து ஆதங்கத்தை எல்லாம் உணர்ச்சியிலே வார்த்தைகளாக வடித்திருக்கிறார். அவர் கண்ட கனவெல்லாம் இந்த வருங்காலத்திலே 2025 ஆண்டிலே நனவாக மாறும். அடுத்து 26வது வருடம் இதே நேரத்திலே அவர் கவிதை படிக்கும் போது இதையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, கனவெல்லாம் நனவாகிவிட்டது என்ற ஒரு கவிதையை அவர் படிக்கின்ற சூழல் உருவாகும் என்று கூறி, அடுத்து தரமான கவிதையை உரமான கருத்தோடு பகர வருகிறார் ஐயா தரமணி நாகராஜன் அவர். இவருடைய கவிதைகளாக இருக்காது, கனல் கக்கும் வசனங்களாக இருக்கும். அவர் வாய் திறந்தால் உதிரும் வார்த்தைகள் எல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பை செப்புவதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட தரமணி நாகராஜன் அவர்களே வருக, தரமான வசனங்களை தருக என்று கூறி அன்போடு அழைக்கின்றோம். ஒரு வேண்டுகோள், அரங்கத்துக்கு உள்ள இருக்கிறோம், வெளியரங்கமா இருந்தா பிரச்சனை இல்லை. உள்ளரங்கத்துல நம்ம கொஞ்சம் பேச்சு இருந்ததுன்னா கொஞ்சம் எதிரொலி அதிகமா இருக்கு. அதனால மேடையில் பேசுறவங்களுடைய பேச்சை மட்டும் அமைதியாக. அனைவருக்கும் என்று மாலை வணக்கம், பொங்கல் வாழ்த்து வணக்கம்.
இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொல்லி நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு பொங்கல் வாழ்த்து சொல்லியதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். பச்சையப்பன் கல்லூரியிலே 300 புலவர்கள் சேர்ந்து தை மாசம் முதல் நாள் பொங்கல் திருநாள் செய்வோம் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட கவிதை. மார்கழி உச்சியில் மலர்ந்த தை ஒன்று தமிழ் புத்தாண்டென்று உலகுக்கு அறிவித்தார்கள். இன்ப காவிய திருநாளாம் பொங்கல் அன்று அன்றைக்கு கூடிய குயில்கள் எல்லாம் மீண்டும் கூவ மக்கள் தூவிய மலர் மலை மேலே மாத்தமிழ் நடந்து வர நம் மாநிலத்து மாந்தரெல்லாம் மா பலா வாழையனும் முக்கனும் சுவையுண்டு தித்திக்கும் பொங்கல் தின்னிட என் சக்திக்கு ஏற்றவாறு உழைக்கின்றார் சத்த புத்தியை கூர்தீட்டி. பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ஒன்றென கருதும் நல் இளம் செல்வங்களே, ஒரு வயிற்றில் பிறப்பதற்கு அவ்வயிற்றில் இடமில்லை. அதனாலே 1 கோடி தாய் வயிற்றில் பிறந்திட்ட உடன்பிறப்பு தமிழர்களே, அனைவருக்கும் வழங்குகின்றேன் பொங்கல் புதுநாள் வாழ்த்துக்கள். ஏற்றிடுவீர் வண்ண தமிழெடுத்து கவிதை என்ன சித்திரம் தீற்றுவதற்கு வந்துட்ட புலவர்களே வணக்கம். பொங்கல் என்னும் தலைப்பினிலே கவிவாட நீவீர் பொங்கித்தான் வந்திருப்பீர் நான் அறிவேன். உணவு பொங்கித்தான் வந்திருப்பீர் என்றேனா, உணர்வு பொங்கித்தான் வந்திருப்பீர் என்றேன். உண்மைதானே? ஞாயிறு போற்றுதும் சிலப்பொலி கேட்குது, சிந்தையெல்லாம் இனிக்குது. 1000 நிலவுகள் 1000 மாதர்கள், 1000 கதிரவர் 1000 ஆடவர். ஞாயிறு போற்றினர் 1000 கோடியா 1000 தமிழர். 1000 பலபல பாடினார் தமிழர். ஞாயிறு போற்றி கூடினார் பொங்கலில், ஞாயிறு போற்றி ஆடினார் பொங்கலில். மாவிலை தோரணம் மஞ்சள் வாழை கோவிலிலே முரசம் கோலம் கண்டனர். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலைன நிலப்பிரித்து வாழும் தமிழர் பண்பை புரிந்து வாழ்ந்தனர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எனினும் காடு கொண்டு நாடாக்கும் குளம் தொட்டு வளம் பெருக்க கற்றனர் அந்நாள். உள் தோன்றும் தோள்களிலே அது வீரம் காட்டும், நெல் தோன்றும் வயலிலே அது வேளாண் திறங்காட்டும். சொல் தோன்றும் புதிதா அது மொழியை காட்டும். எழுத்து சொல் 2 அன்றி பழுத்தங்கள் தொல்காப்பியம். தமிழகம் செழிப்புமிக்கு வாழ்வுக்கு தொகுத்தளித்தான் இலக்கண நூல். கொய்யாக்கனி தமிழால் குரல் நெய்தான் உலகுக்கு வல்லுவனும். பெய்யாமலை பெய்வது போல் மகிழ்ச்சி கொள்வோம். பொய்யாமலை கவி கேட்டு சிலம்பு வளையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடன் குண்டலகேசியும் அன்னை தமிழே அணிகளா ஆயின. சென்னா புலவர் ஆற்றிய பணிகள் அண்ணா புலவர் கம்பரும் கூட்டர் ஆற்றிய பணிகளால் எத்தனை நூல்கள் எத்தனை புலவர்கள் கற்றனர் மக்கள் உற்றனர் பெற்றகம் பெற்று நம் தமிழர் வாழ்ந்தனர். பல்முளைத்திட மழலை பருவா கிள்ளைகளுடன் பண்பார்ந்த பிள்ளைகளுடன் பொங்கலோ பொங்கலென பொங்கி மகளும் ஆடி பாடும் அழகு திருநாள் அன்பு திருநாள் அமுத திருநாள். ஆம், அன்றொரு நாள் தேல்கள் என கணக்கின்றி கவலையை கொட்டிய போதும் தேன் ஒரு துளி இனிக்கும் சொல்லன்றோ இன்றைக்கும் பொங்கல் என்பது. ஆயா மகன் குழலூர அதற்கு ஆயா மகள் குழல் தரவ என் தோலை தழுவதற்கு முன் காலைதனை அடக்கிவா என கைவளையல் குலுங்கிட என் காதலருக்கு கடைக்கண்ணால் கட்டளையிடவும் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாமன பாவேந்தர் பாடல் வழியை செயல்படுத்தி சிலிர்த்து நிற்கும் சிங்க ஏர்களின் பொங்குற்று தமிழர் உழவிய பூமி என்றோ இந்த தமிழ் பூமி. இந்த பூமியை ஈட்டியின் பாய்ச்சல் கண்டு இமை கொட்டியவன் கோலை என்றல்லவா வீரனுக்கு இலக்கணம் தீட்டப்பட்டிருக்கிறது. இன்று இந்த தமிழ் நிலத்தின் வீரம் விலை கேட்கும் பொருளாகும். தீரம் திக்கற்ற குழந்தை போல ஆய்விட்டு அவலம் காண்கிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலமாக இருக்கலாம், அதற்காக நமது பண்பாட்டை இகழ்வாரை தாங்கும் நிலைப்பாடு இருக்கலாமா? கொதித்து எழு பிறரை வரைத்து எழு என்று கூற மாட்டேன். நம்மையே நம்ம பலியாக்கி கொள்ள நேரிடினும் பரவாயில்லை. நமது பழம்பெருமைக்கு ஊறு நேரிடுகிற என காணும் பொழுது நமது வரலாறு மாய்க்கப்படுகிற
என்கிற பொழுதும் ஆமைகளாய் ஊமைகளாய் அடங்கி கிடக்கலாமா? அதற்கென அமையும் களத்தில் உயிரை சாவில் நட்டு உரிமைகளை வாழ வைப்போம் என்று இந்த பொங்கல் நாளில் சூளுரை ஏற்க அழைக்கின்றேன். மறுபிறப்பு என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் தமிழனின் மானத்துக்கும் வீரத்துக்கும் மறுபிறப்பு வேண்டும் என்று மன்றாடுகிறேன். யாரிடம்? தமிழரிடம் நான் மன்றாடுகிறேன். என் கோரிக்கை நிறைவேறிட இந்த பொங்கல் இனிதே பொங்குக. இந்த வாய்ப்பு அளித்த இந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, கேட்டு முன்னின்ற உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கும் இது மட்டுமல்ல, கலைஞர் எழுதிய வசனங்கள் அத்தனையும் அவருக்கு அத்துப்படி. அவருக்கு ஒரு வேண்டுகோள், நாகராஜன் ஒரு வேண்டுகோள், உங்களுடைய இந்த குரலிலே கலைஞரின் குரலோவியம் என்பதை கொஞ்சம் படித்து அதிலிருந்து சிலவற்றை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். கலைஞரின் குரலோவியத்தை படித்து அதிலிருந்து உங்களுடைய அருமையான வழியிலே அவற்றை எடுத்து சொன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அதனுடைய ரிக்வஸ்ட். உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன். அடுத்ததுங்க. அடுத்து இவருக்கு நான் ரொம்ப வியப்பது வழக்கம். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர். வல்லவர் என்று சொல்ல ரொம்ப நல்லவர். எந்த கூட்டத்திற்கும் அவர் வராமல் இருந்ததில்லை. நான் வருவது 1 கிலோமீட்டர் தாண்டினால் அது வரேன். அவர் 60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இல்ல, 100 கிலோமீட்டர் பக்கத்தில் தாண்டி வருகிறார். அவர்தான் தண்ணீர் குளம் தாசன். ஒவ்வொரு எங்கு நடந்தாலும் அவருடைய தமிழ் ஆர்வம் காரணமாக காலையிலே கிளம்பி விடுகிறார். அப்படியே எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறார். என்னுடைய நான் பாராட்டுகின்ற மனிதரை பாராட்டுகிறேன் சொல்வதை விட நான் வியந்து பார்க்கின்ற மனிதர்களே விரும்புகிறேன். கவியரங்க தலைமைக்கு வணக்கம். வந்திருக்கும் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கம். உங்கள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். வளமான தமிழகமும் நிலையான தமிழனும் வண்டமிழ் மொழியும் வளர்ந்திங்கே செழிக்கட்டும். 25 புது வெளிச்சத்தை கண்டு இனிதாக வாழட்டும் எதிர்வரும் காலங்களில். வலிமையான உள்ளமும் திறமையான உழைப்பும் கனிவான அன்பும் கைகோர்த்து நிற்கட்டும். வேளாண்மையும் விரிவான தொழில் வளமும் வேரூன்றி தழைத்து விடியலை காணட்டும். கலையாத கலைகளும் மாறாத பண்பாடும் காலத்தால் அழிந்திடாத காவியமாகட்டும். புதுமைகள் புகுத்தி தனி திறமைகள் பெற்று மனித குலம் மேலோங்கி மாண்புடன் சிறக்கட்டும். இயற்கை எழில்களும் எண்ணற்ற உயிரினங்களும் இன்புற்று வாழட்டும் இறைவன் அருளால். வறுமையும் பசிப்பினியும் வாராமல் இருந்திட வயிறார உண்டு மகிழ்ச்சியினை பெறட்டும். எல்லா மதமும் எல்லா மனிதர்களும் இங்கே வன்மங்கள் இல்லாமல் வாழ்ந்து சிறக்கட்டும். பொறுமையும் கடமை உணர்வுகளும் நமக்கு பொறுப்போடு நடந்திட சொல்லி தரட்டும். நாடும் வீடும் நல்லபடி நடைபோடட்டும். நல்லதையே நினைக்கட்டும், நல்லதையே நினைக்கட்டும், நல்லதையே சொல்லட்டும். மனிதனின் நிலை உயர்ந்து மண்ணுலகை வெல்லட்டும். மாசற்ற வாழ்க்கையை என்றும் கடைபிடிக்கட்டும். தை பிறந்து விட்டது, இனி வழிகள் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்து அருமையான பல கருத்துக்களை அள்ளித்தளித்து தண்ணீர் குளம் தாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வரவேற்புரை வழங்கியது மட்டுமல்லாமல் ஒரு வீரமான, எப்பொழுதுமே அவருடைய கவிதைகளிலே
அப்படியே உரத்த சிந்தனைகள் காணப்படும். அப்படிப்பட்ட செந்தமிழ் சித்தர் அவர்களை, அவருடைய கவிதைகளை படிப்பதற்கு செந்தமிழ் சித்தன் ஐயா, செந்தமிழ் சித்தர் அவர்களே, தாங்கள் எங்கிருந்தாலும் உடனே மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்கள் ஞானம் இலக்கிய இயக்கத்திலே ஒரு கொள்கை உண்டு. ஒருவர் ஒரு நிகழ்ச்சியில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை உண்டு. அதன்படி இன்றைய தினம் எனக்கு வரவேற்புரை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இது ஆண்டின் முதல் தொடக்கம் என்பதால் நான் ஒரு கவிதை வாசிக்க முனைகிறேன். இது அடுத்த மாதம் அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு பங்கே இல்லாமல் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் எப்படி பிறக்கும்? வரிக்கோடுகளால் வளைத்து கட்டியிருக்கும் தமிழனுக்கு, வரிக்கோடுகளால் வளைத்து கட்டியிருக்கும் தமிழனுக்கு எப்போது பிறக்கும்? எப்படி பிறக்கும்? மொழிச்சூடுகளால் வெந்து போன தமிழன் நாவிற்கு, வெந்து போன தமிழன் நாவிற்கு உண்ணும் வழி எப்போது பிறக்கும்? எப்படி பிறக்கும்? இமயத்தை இடுப்பில் சுமக்கும் தமிழனுக்கு, இமயத்தை இடுப்பில் சுமக்கும் தமிழனுக்கு எப்போது பிறக்கும்? எப்படி பிறக்கும்? எவன் சொல்லுக்கும் செவி கொடுக்கும், எவன் சொல்லுக்கும் செவி கொடுக்கும் பழுதான தமிழனுக்கு எப்போது பிறக்கும்? எப்படி பிறக்கும்? கொள்கைகள் கொழுந்து விட்டு எரிய, கொள்கைகள் கொழுந்து விட்டு எரிய குனிந்த தமிழன் நிமிராமல் கிடக்க எப்போது பிறக்கும்? எப்படி பிறக்கும்? சுற்றி வளைத்து நிற்கும் சூழ்ச்சிகள், சுற்றி வளைத்து நிற்கும் சூழ்ச்சிகள் புராணங்களாய், இதிகாசங்களாய், சாதிகளாய், மதங்களாய், நடுவே நிற்கும் அசுவத்தாமனாய், நடுவே நிற்கும் அசுவத்தாமனாய் அம்புகளை வாங்கும் தமிழனுக்கு எப்போது பிறக்கும்? எப்படி பிறக்கும்? புரட்சி செங்கதிர் கதிரவன், புரட்சி செங்கதிராய் கதிரவன் விழிகள் சிவந்தால் தை பிறக்கும், வழி திறக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நான் முதலே சொன்னேன் இல்லையா, உரமான வளமான கவிதைகளை தீவிரமான சிந்தனைகளோடு சொல்லுவார். ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். நீங்க அவர் சொன்னதெல்லாம் கேட்கலாம். ஆனா தமிழன் நிலை என்றும் தாழ்ந்ததே இல்லை. நாம் தாழ்ந்த நிலையில் இல்லவே இல்லை. இன்னைக்கு உலகத்திலே பார்க்கின்ற பல நாடுகளிலே போனால் எல்லா இடத்திலும் தமிழின் பெருமைதான் பறைசாற்றப்படுகிறது. வேடிக்கையாக பெருமைக்காகவும் சொல்லவில்லை. இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்பு துறையிலே பார்த்தா நம்முடைய இணைந்திருக்கின்ற ஐயா காமராஜர் அவர்களை போல இங்க பாதுகாப்பு துறை தான் நினைக்கிற அவருடைய துறை. அவர் அடைந்திருக்கின்ற பெருமையை போல எத்தனை பேர் அடைந்திருப்பார்கள்? வேறு இல்லை. அவரை சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சொல்லலாம். தமிழன் அவருடைய கருத்துக்கள் பல இருக்கலாம். ஆனால் தமிழர் என்றுமே தாழ்ந்த நிலையில இருந்ததில்லை, தாழ்ந்த நிலைக்கு போகவும் மாட்டோம். யாராலும் தாழ்த்தவும் முடியாது. இதுதான் உண்மை. நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் தமிழனின் உயர்வை பார்த்து பரவசப்பட்டு வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறார். இது உலகத்திலேயும் இந்த இந்திய நாட்டிலேயும் நடக்கின்றது. அதனாலதான் இங்கே யாராலும் வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எளிதாக முடிவதில்லை என்று கூறி, அடுத்து என்ன வெண்பா எழுதுவாங்க, கட்டளை கவிதை எழுதுவாங்க. எத்தனை 10 எழுதுவீங்களா, 100 எழுதுவீங்களா, 50 எழுதுவீங்களா? உங்களால முடிஞ்சதெல்லாம் எழுதி பாருங்க, எழுதி பாருங்க. ஆனா நான் 2000 கட்டளை கவிதைகள் எழுதுவேன், கட்டளை கலித்துறை எழுதுவேன், 2000 வெண்பாக்களுக்கு மேல் எழுதுவேன். இவருக்கு வேற வேலையே இல்லைன்னு கேட்க தோணும். காலையில தூங்கி வந்து பல்வளைக்கு குளிச்சுட்டு உட்காந்துட்டு பேனா எடுத்து உட்காந்தாருன்னா சாப்பிடுற வரை கட்டளை கலித்துறையா எழுதிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்டு முடிஞ்சிட்டு திரும்பி வெண்பாவா எழுதுவாரு. திரும்பி இதுக்கு எல்லாத்துக்கும் மேல தூங்குறது வரைக்கும் இதுதான் வேலை. அவருக்கு நான் கேட்டேன், இதுதான் ஒரு நாளைக்கு எத்தனை எழுதுவீங்க? ஒரு 20-25 எழுதுவீங்க. 25 கட்டளை கலித்துறைகளை ஒருவன் ஒரு நாளைக்கு எழுதுறான்னு சொன்னா அப்புறம் என்ன சொல்வது அவருடைய திறமையை பற்றி?
இதுக்கிடையில அவருக்கு சும்மா நினைச்சு தப்பாச்சு கூடாது, இதுக்கிடையில அவருக்கு வெத்தலை பாக்கு போறது கூட நேரம் பத்த மாட்டேங்குது, அது கூட நேரம் பத்த மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சிறந்தவர், வல்லவர், இப்பவும் கட்டளை கருத்தறையோடு தான் ஆரம்பிப்பார், வெண்பாவோடு தான் ஆரம்பிப்பார். அவரை வருக வருக கவிதை தருக என்று கூறி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதை பாடுவதற்கு முன்பு ஒரு சிறு வேண்டுகோள். இடிப்பாறை இல்லாத கேமராமன் கெடுப்பார் இலானும் கெடும். எந்த அரசாக இருந்தாலும், மன்னராட்சியாக இருந்தாலும், ஜனநாயக ஆட்சியாக இருந்தாலும் இழுத்து உரைப்பவன் தான் புலவன், கவிஞன். அதை பாரதி செய்தார், பாரதிதாசன் செய்தார், நாமும் செய்வோம். இப்பொழுதும் கட்டளை கலித்துறை தான். என் மகள் உன் மகள் என்பதை இங்குடன் கொன்றிடுவீர். என் மகள் ஆயினும் என் மகள் என்பதை இங்குணர்வீர். என் மகளாயினும் என் மகள் என்பதை இங்குணர்வீர். செம்மொழி பேசிடும் நம் தமிழ் நாட்டிதன் பெண் மகளை அன்பரை விட்டவன் யாரவன் தேரினை சொல்லிடவே. இத்தமிழ் நாட்டிவை எத்தனை சோதனை பெண்களுக்கே. வெற்றுரை பேசிடும் உத்தம மாமணி கல்லரசில் உத்தரை வேறுவை காந்தியை பேசிடும் புல்லறினை எத்தனை பேர்களை தாங்கிடும் தமிழ் மண்ணு மீதே. புத்தகம் எத்தனை கற்றிடும் பல்கலை வட்டமீதில் சித்தன தாமரை கற்றிடும் ஓலையில் வந்தோரும் அத்தினீர் அங்கோரு ராட்சதன் வந்தும் தமிழ் மகளாம் உத்தம பெண்ணவள் கற்பினை கொண்டான் புரியுடனே. தையலாம் தையின் மகளே தவறியும் வந்திடாதே. தையலாம் தையின் மகளே தவறியும் வந்திடாதே. கையிலை வந்தினி சிக்கிட கற்பினை தான் இழப்பாய். மைவினி மாதரை காத்திட நாட்டில் எவனும் இல்லை. பொய்யுரை உன்னவர் அரசியே உண்மை மறைபடுமே. காவலர் கைகளை கட்டும் பேர்வழி ஆட்சியிலே நாவலி உள்ளவர் நான்கிட காளிகள் ஆயினரே. கேவலம் நாளிதழ் ஊடகம் கூலிகள் ஆகிறதே. ஆகவே நாளுடன் ஓடிட தைமகள் ஆனவளே. ஆகை நாளுடன் ஓடிட தைமகளானவளே. எவ்வழி காணினும் உள்வழி யானதே தமிழகம். எவ்வழி காணினும் உள்வழி ஆனதே தமிழகமாம். அவ்வழி தன்னிடை தைமகள் நீவர குண்டகமே. செவ்வியே நல்லவர் யாவரும் வான்வழி ஏகினரே. தப்பினி ஓடிட ஓடிடம் இல்லையே தைமகளே. இங்கு நீ இப்பொழுது இங்கு பிறப்பதை விட்டொழிப்பாய். இங்கு நீ இப்பொழுது இங்கு பிறப்பதை விட்டொழிப்பாய். சங்கலை ஊதுவர் உன்னுடைய கற்பிணி திங்கவன். அங்கம் சிதைந்தொரு பங்கம ஆகிடும் உண்டனுக்கே. மங்கிட உன்னையும் மாற்றிட செய்குவர் தைமகளே. மங்கிட உன்னையும் மாற்றிட செய்குவர் தைமகளே. கற்பிடும் பெண்ணவர் கற்பினை கொண்டிடும் காலம் இதில் தற்போது நீவர உத்தமி உண்டனை பற்றியே கற்பினை விற்பனை செய்பவர் ஆண்டிடும் காலனிதில் கற்பவன் வைத்திடல் விட்டிட என்ற தைமைகளை நல்லவர் யாவரும் சொல்லா உண்டனர் நாட்டினிலே. அல்லவர் நல்லவர் போல் நடிப்பாரலாம் ஆட்சியிலே. கள்ளமே உள்ளமாய் கொண்டவர் கையிலே நாடிருக்க வெள்ளமே கூடினும் வீடிருந்தாளுவர் நாடிதை. காலமும் மாறிடும் கோலமும் மாறிடும் போதினிலே
ஞானமும் போக்கிய நீ வர நன்றது தைமகளே. ஓலமும் தீவனும் கோலமும் போய்விடும் காலமதில் சாலவும் நீ வரும் நாளியை நான் சொல்ல நீ வரவில்லை. சாலவும் நீ வரும் நாளிலை நான் சொல்ல நீ வரதே. அதுவரை வராதே. நன்றி.